நீங்க பெருந்திய வீடு போட்டோ அமைச்சிடணும். போட்டோல பெருந்திய வீட கூட ஒரு மாமி தலையை விரிச்சுன்னு முதுக காட்டி நின்னாலே யார் அந்த மாமி? போட்டோ காமி பார்க்கலாம். காட்டுறேன். இந்த மாமி. ஐயோ இது மாமி இல்லப்பா, நான் தான். எனக்கு கூந்தல் அடர்த்தி கொஞ்சம் ஜாஸ்தி. என்ன கேசவர்த்தினி தொட்டிக்குள்ள விழுந்துட்டீங்களா? இல்ல, கேசவர்த்தினி ஃபேக்டரி பக்கத்துல கூடி இருக்கேன். காத்து பட்டே வளர்ந்துருக்கும். மாமாவே ரொம்ப பெருமையா குடுமியை பத்தி பேசிக்கிறாங்க. போனா பொழுது உள்ள வீட்டுக்காரங்க சீதனமா இருக்கட்டும், குடுமியை தர வரைக்கும் வளர்த்துருவோம். வேண்டாம். மாப்பிள்ள என்ன ஆசைப்படுறார்? மாப்பிள்ள ஆசைப்படுறதெல்லாம் உன்னால செய்ய முடியாது. பேசாம இன்னும் அப்புறம் ரொம்ப செடுக்கா போயிடும். ராகவா, அப்புறம் முக்கியமான விஷயம், டிஃபன் சாப்பிடணும். அது இல்லடா. இல்லையா? டிஃபன் இல்லையா? இருக்குப்பா. ஏன் போடல? ஐயோ வேற கொஞ்சம் பேச விடுப்பா, முக்கியமான விஷயம் பேசுறாரு. ராகவா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா பெருந்தேவி, என் மக ராகவன உனக்கு பிடிச்சிருக்கா? வெக்கமா? மாப்பிள்ள எனக்கு 16 பொண்கள். இது தவிர நீங்க ஆபீஸ் வர போனீங்களா? ஃபுல் டைம் ஜாபா இருக்குமே. இந்த பொண்ணு வந்து எனக்கு 8வது பொண்ணு. இன்டர்வல் பிளாக், கமர்ஷியல் பிரேக். இன்னும் ஒரு 6 பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கு. என்னால 6 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐயோ அப்படி சொல்ல, 5 பேர்னா பரவாயில்ல. ஐயோ என்ன கொஞ்சம் பேச விடுப்பா. சீர்சனத்தை எல்லாம் அவளை செய்ய முடியாதுன்னு சொல்ல வந்தேன். சுவாமி, சீரும் வேண்டாம், செலத்தையும் வேண்டாம், சாப்பாடு போட்டா போறோம். தாத்தா வெளில போய் வெயிட் பண்ணுங்க. ஓ என்ன கலாட்டா பாத்தீங்களா? நம்ம கையில வம்பு பண்ணாங்க, அப்படியே கலாச்சிடுவேன். மாப்பிள்ள என்ன தெரியாம ஒண்ணு கேக்குறேன். தெரியாட்டதான் கேட்பாங்க. இன்னமும் கலாச்சிடுவேன். உங்க அப்பா என்னமோ ஒரு மாதிரியா பேசுறாரு. நாமெல்லாம் பிராமண ஐயங்கார் இப்படி எல்லாம் பேசலாமா? அதாவது இந்த டிவி மெகா சீரியல்ல நம்மள மாதிரி பேசி பேசி சாவடிக்கிறாங்களா, அதான் ஒரு சேஞ்சுக்கு நான் பொதுவான பாஷை பேசுறேன். ஓ நீங்க கோட்டு அப்படி பேசுறீங்களா? சுவாமி சீவிடுவேன். அவன் ஏதோ பேச்சுக்கு சொல்றத விடுங்க. நீங்க கல்யாண வேலையை ஆரம்பிங்க. பாதி செலவு என்னோடது. அப்ப நான் புறப்படுறேன். என்னது பாதி செலவு இவருதுக்கார், மீதி யார் பண்ணுவா? நம்ம டாக்டர் பண்ணுவார். இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா. டாக்டர் மாமா, ஒரு முக்கியமான விஷயம் உங்களை கேட்க மறந்து போய் கேளுங்க. அந்த ஹார்லிக்ஸ் என்னாச்சு? ஸ்லோ மோஷன்ல சிரிக்கிறீங்க. ஹார்லிக்ஸ் இல்லையா? அப்ப ஹார்லிக்ஸ் தரேன் பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்க. வயசானவர், உங்களை மன்னிச்சிட்டேன். பரவாயில்ல, நான் போயிட்டுறேன். நமஸ்காரம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். பொண்ணுக்கு இப்படி, பையனுக்கு அப்படி. எது எப்படி இருந்தா என்ன? அந்த வெங்கடாஜலபதி புண்ணியத்துல பையனுக்கு பிடிச்சிருக்கிற குட்டி சாத்தான் ஓடினா சரி, ஓடிடும் ஓடிடும். லட்சம் குட்டி சாத்தான் தந்தாலும் பொண்டாட்டிங்கிற பெரிய சாத்தாங்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா she is the topmost devil. என்ன என்ன மூதேவி? என் பேரு மூதேவி இல்ல,
பெருந்தேவி. ஏதோ ஒரு தேவி, சொல்லுமா. ஃபர்ஸ்ட் நைட்ல முதல்ல பால் குடிக்கணும்னு சொல்லுவா. குடையன் குடிக்கிறேன். அதான் டம்ளர்ல கொண்டு வந்திருக்கேனே, தெரியலையா? சீ பைத்தியம், நான் டம்ளர்ல எல்லாம் பால் சாப்பிட்ற வழக்கமே கிடையாது. பின்ன ஒன்னு சொம்பு இல்லாட்டா அண்டா. ஐயோ பெருந்தேவி, ஐயோ நீ எவ்வளவு அழகா சிரிக்கிற. எனக்கா இன்னொரு வாட்டி சிரியேன். முடியாது. சரிம்மா. முடியாது. சரிம்மா. முடியாது.